இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போது அவங்க கால் முடியாத போயிடுவேன். சரி, இதுக்கு மேலே நம்ம இது பண்ணுவோம், வேறு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு அவங்கள அப்போத்துலேருந்து பிடிக்கும். அப்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இப்போ பணத்துக்காக இது பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஓ, அவங்களுக்கு சொத்து நான் என்ன சொன்னேன், நீ கட்டி அமைச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்து காப்பாற்றிக்கிறேன், எனக்கு உங்கள் சொத்துலாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு. அதே மாதிரி இது வரைக்கும் அவங்க இவங்களே பேர் விட்டு கூப்பிட மாட்டேன். ஓ, அவங்களே பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்க? வீட்டுக்காரமா வீட்டில் உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? வா பாப்போம், வா வாப்பு அப்படின்னு. அவங்களே பேர் விட்டு கூப்பிட மாட்டேன். என் பொண்ணு இருக்காங்க, 6 வயசு தான் ஆகுது, அவங்களே பேர் விட்டு கூப்பிட மாட்டேன். காரணம் என்னன்னா, ரொம்ப பாசம் இருக்கிறதுனால அவங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் கல்யாணம் ஆகி வெளியில் கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போகும்போது சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் சுற்றி பார்த்தது கிடையாது, இப்போ உங்களால் நான் பார்க்குறேன். நான் எங்கேயும் போனதில்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் என் வீட்டுக்காரங்க தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு தான் போகணும். ஓ, உங்க தூக்கிட்டு தான் போவாங்க? தூக்கிட்டு தான் போகணும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இது வீல் சேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? வீல் சேரை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட உச்சபட்ச ஆசை என்னவா இருந்துச்சு? இப்போ நான் இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இங்கெல்லாம் வெளில போகணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் என் கணவர் நிறைவேற்றி வச்சாரு. ஆமாம். அப்படின்னா என்ன கோயிலுக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட நான் போனதில்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போனாங்க. ஒவ்வொரு கோயில் போகும் தூக்கிட்டே போயிடுவாரம்மா? கோயிலுக்குள்ளே தூக்கிட்டு தான் போவாங்க.